Hello students, today நம்ம என்ன பார்க்க போறோம்னா theory of machine subjectல dynamic analysis of slider crank mechanism பார்க்க போறோம். So slider crank mechanism நம்ம முன்னாடியே என்னன்னு பார்த்திருப்போம். இப்போ அதுக்கு ஒரு dynamic analysis வந்து பார்ப்போம். இந்த dynamic analysisனா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம kinematics, kineticsனு ரெண்டு விஷயம் இருக்கு. kinematicsனா முன்னாடி வந்து மோஷன் பத்தி படிச்சிருப்போம். அதான் kinematics. மோஷன்னா ஒண்ணும் இல்ல. ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கு, அதுக்கு வந்து ஒரு வெலாசிட்டி கொடுக்குறோம், நெக்ஸ்ட் ஆக்சிலரேஷன் கொடுக்குறோம். ஸோ இது பற்றி படிக்கிறது வந்து மோஷன். ஸோ அது வந்து ஸ்டடி ஆஃப் மோஷன் சொன்னோம்னா அது கைனமேட்டிக்ஸ். இப்போ டைனமிக்ஸ்னு சொன்னோம்னா மோஷன் மட்டும் இல்லாமல் இந்த கரஸ்பாண்டிங் ஃபோர்ஸஸையும் சேர்ந்து படிச்சோம்னா அது வந்து டைனமிக்ஸ். ஸோ ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா டைனமிக்ஸ். ஸோ ஒரு இன்ஜின் எடுத்துட்டோம்னா அதில் வந்து என்னென்ன ஸ்டெப் ஆஃப் அனாலிசிஸ் வந்து இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ மோஷன் அண்ட் ஃபோர்ஸ் வந்து ரெண்டு இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இது வந்து எந்த ஆர்டரில் வருது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பேசிக்காக வெலாசிட்டி அனாலிசிஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இன்ஜினில். நெக்ஸ்ட் வந்து ஆக்சிலரேஷன் பார்ப்போம், அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து இது மூணு பார்த்ததுக்கப்புறம் இதில் வந்து பேலன்சிங் வந்து பார்ப்போம் இன்ஜினில் வந்து. ஸோ ரோட்டார் பேலன்சிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேலன்சிங் அனாலிசிஸ் பண்ணுவோம், அது வந்து ஃபோர்த் ஸ்டெப். ஃபைனலாக வந்து வைப்ரேஷனல் அனாலிசிஸ் வந்து பண்ணுவோம். ஸோ இதுதான் ஆர்டர் ஆஃப் இன்ஜின் அனாலிசிஸ். இது வந்து உங்களுக்கு வந்து கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்டர் வந்து 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெலாசிட்டி, நெக்ஸ்ட் ஆக்சிலரேஷன், அடுத்தது வந்து ஃபோர்ஸ், அடுத்தது வந்து பேலன்சிங் அனாலிசிஸ், அடுத்தது வந்து வைப்ரேஷன் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் வந்து இப்போ மோஷன் பார்த்துட்டோம்னா அது என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ மோஷனில் என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸோ எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து வெலாசிட்டி வின்னு சொல்லுவாங்க. வி வந்து நமக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அது எக்ஸ் டாட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஆக்சிலரேஷன் ஏ, அது வந்து செகண்ட் ஆர்டர் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். அது வந்து எக்ஸ் டபுள் டாட்னு சொல்லலாம். ஸோ இந்த மோஷன் வேரியபிள்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சோன்னா கரஸ்பாண்டிங் ஃபோர்ஸுக்கு வந்து ஒவ்வொரு மோஷன் வேரியபிள்ஸ்க்கும் ஒவ்வொரு கான்ஸ்டன்ட்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபோர்ஸ் வந்து கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்டூ ஸ்டிஃப்னஸ் இது போட்டோம்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் கிடைக்கும். இதே டேம்பிங் ஃபோர்ஸ்க்கு வந்து வெலாசிட்டி இன்டூ டேம்பிங் கோஎஃபிஷியன்ட் போட்டோம்னா டேம்பிங் ஃபோர்ஸ் கிடைக்கும். இதே இனர்ஷியா ஃபோர்ஸ்க்கு ஆக்சிலரேஷன் இன்டூ மாஸ், ஸோ இது வந்து இனர்ஷியா கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இனர்ஷியா ஃபோர்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போது பேசிக்காக ஃபஸ்ட்டு வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன் அனாலிசிஸ் வந்து இருக்குல்ல, ஸோ அது ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம வந்து இப்போது என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம் தான் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு வந்து வெலாசிட்டி ஆக்சிலரேஷன் அனாலிசிஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா லைன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ லைன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் என்னென்ன எப்படி பண்ணுறாங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து லைன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்துட்டோம்னா இப்போ வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் ஓ இருக்குது. அந்த ஓசிங்கிறது இப்போ நமக்கு கிராங்க்கு, இந்த சிபிங்கிறது இப்போ வந்து கனெக்டிங்காக, பிங்கிறது ஸ்லைடர், இங்கே ஸ்லைட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து ஓசி கிராங்குக்கு வந்து நம்ம இப்போ ஆங்குலர் வெலாசிட்டி கொடுப்போம். இப்போ வந்து இனிஷியலாக டீட்டாங்கிற இதில் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வெலாசிட்டி அனாலிசிஸ் வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து வெலாசிட்டி டயக்ராம் வந்து நீங்கள் வரையணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த ஓசி சிபி என்னன்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அட் ஓலேருந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணணும் பெர்பெண்டிகுலர் டு ஓபி. ஸோ ட்ரா எ லைன் பெர்பெண்டிகுலர் டு ஓபி விச் மீன்ஸ் சிபி ப்ரொடியூஸ்ட் அட் எம். ஓலேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வந்து ட்ரா பண்ணோன்னா அது வந்து சிபி லைனில் வந்து எம்மில் வந்து மீட் ஆகுது. சிபி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எம்மில் கொண்டு வந்து மீட் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் வந்து ஓசிஎம் இஸ் தி வெலாசிட்டி டயக்ராம். ஸோ இந்த லைன் வந்துட்டோம்னா இந்த பாயிண்ட்டு அந்த ஜாயின் பண்ணோம்னா இன்னும் நமக்கு முடிஞ்சிச்சு. ஸோ ஓசிஎம் தான் நம்ம வந்து வெலாசிட்டி டயக்ராம் சொல்கிறோம். இது வந்து ஈஸி ஸ்டெப், ரெண்டு ஸ்டெப்பில் வந்து முடிஞ்சிடுது. ஸோ இதில் வந்து வெலாசிட்டி டயக்ராம் இது இருந்தாங்கன்னா இல்லை என்னென்ன காம்பனண்ட் என்னென்ன வெலாசிட்டின்னு பார்க்கலாம். இது ஓ1சி வந்து கிராங்கை தான் குறிக்குது, ஓசி நமக்கு தெரியும். இது வந்து கிராங்க் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு பாயிண்ட் 2. நெக்ஸ்ட் வந்து ஓஎம்னு பார்த்தோம்னா எம் வந்து பிஸ்டன் வெலாசிட்டி ஆஃப் பிஸ்டன் வித் ரெஸ்பெக்ட் டு ஓன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சிஎம் பார்த்தோம்னா சிங்கிறது இந்த பாயிண்ட்லேருந்து தான் வந்து உங்களுக்கு வந்து வெலாசிட்டி ஆஃப் பிஸ்டன் வித் ரெஸ்பெக்ட் டு கிராங்க்னு சொல்லுவாங்க. ஸோ கிராங்க் பின் சி. ஸோ இவ்வளோ தான். இப்போ வந்து நமக்கு வந்து டைரெக்டாக கிடைச்ச டயக்ராம் அப்படியே வச்சுக்க முடியாது வெலாசிட்டி டயக்ராம். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பொசிஷனில் தான் இந்த இது வந்து நீங்கள் எடுத்துருக்கீங்க. ஆனால் வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் எப்போவுமே 90 டிகிரி அந்த இன்டர்வல் இருக்கும்.
ஸோ ஏன்னா ஆங்கிள் பிட்வீன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் வெலாசிட்டி வெக்டர் இஸ் 90 டிகிரி. ஸோ எப்போவுமே நம்ம வெலாசிட்டி வெக்டருக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டருக்கும் 90 டிகிரி ஸ்பேன் இருக்கும். ஸோ அதனால இந்த கிடைச்ச டயக்ராம் வந்து 90 டிகிரி டர்ன் பண்ணி வைக்கணும். இப்போ வந்து கிடைச்ச டயக்ராம் ஓசிஎம் வந்து இதுதான். அதை வந்து 90 டிகிரி டர்ன் பண்ணி இங்கே அப்படியே ஹரிஜானில் வச்சிடலாம். ஸோ ஓபிங்கிறது நமக்கு தெரியும், வெலாசிட்டி ஆஃப் பிஸ்டன் வித் ரெஸ்பெக்ட் டு பாயிண்ட் ஓ, இன்னும் வெலாசிட்டி ஆஃப் கிராங்க் வித் ரெஸ்பெக்ட் டு பாயிண்ட் ஓ, வெலாசிட்டி ஆஃப் பிஸ்டன் வித் ரெஸ்பெக்ட் டு கிராங்க் பின் சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து அப்படியே 90 டிகிரி திருப்பி வச்சா இதான் நமக்கு வெலாசிட்டி டயக்ராம். ஸோ வெலாசிட்டி டயக்ராம் எப்படி பண்ணுறதுன்னு நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆக்சிலரேஷன் டயக்ராம் சொல்லுவோம். ஸோ ஆக்சிலரேஷன் டயக்ராம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா அதே டயக்ராம் தான். ஸோ அதில் வந்து இப்போ ஓஎம் வந்து இருக்குல்ல, எம்என் சி பாயிண்ட், சிங்கிறது கிராங்க் பின்னு, சி பாயிண்ட்டை சென்டராக வச்சுட்டு எம்ஐ ரேடியஸாக வச்சுட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ட்ரா அனதர் சர்க்கிள் வித் சிபிஎஸ் டயமீட்டர். வந்து சி அண்ட் பியை வந்து டயமீட்டரை வச்சுட்டு இன்னொரு சர்க்கிள் ட்ரா பண்ணும். இது வந்து செகண்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சர்க்கிள்ஸ் ஆர் கேஎன்எல் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து 2 சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. அது வந்து 2 இடத்துல மீட் ஆகுது கரெக்டாக. ஸோ அந்த பாயிண்ட் வந்து கேஎன்எல்னு நம்ம குறிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போது இந்த கார்டு கேஎல் வந்து மீட் சிபி அட் கியூ. இப்போது சிபி நம்ம கிராங்க், அதாவது கனெக்டிங் ராட், கிராங்கோட எண்ட் டு பிஸ்டனோட கனெக்டிங் ராட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லைனில் வந்து உங்களுக்கு இந்த கார்டு எங்கே மீட் ஆகுதுன்னு பார்த்தா அந்த பாயிண்ட்டை கியூன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸோ இப்போ வந்து நமக்கு என்னென்ன கிடைச்சிருக்குன்னா ஓசி கிராங்க் இருக்குது, கியூ இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டெண்ட் கேஎல் டு மீட் ஓபி அட் என்னன்னு சொல்கிறாங்க. கேஎல் வந்து கார்டு, ஸோ அது வந்து ஓபியில் வந்து மீட் ஆகிற மாதிரி இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்கிறாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணால் அந்த பாயிண்ட் வந்து என்னங்கிற பாயிண்ட்டில் வந்து மீட் ஆகுது அந்த லைன். ஸோ இப்போ வந்து நமக்கு ஓசி கியூஎன் அப்படின்னு வந்து ஒரு 4 ஷேப் உள்ள ஒரு குவாட்ரிலேட்டர் வந்து கிடைக்குது, 4 லைன் உள்ள குவாட்ரிலேட்டர். ஸோ இந்த குவாட்ரிலேட்டர் தான் நமக்கு வந்து ஆக்சிலரேஷன் டயக்ராம் சொல்லுவாங்க, ஓசி கியூஎன். எப்போவுமே கிராங்க் வந்து நமக்கு சேர்ந்துடும். நெக்ஸ்ட் வந்து இந்த 2 லைனும் ஜாயின் ஆகிற இந்த பாயிண்ட்டு. ஸோ ஓசி கியூ அண்ட் என் இதான் வந்து ஆக்சிலரேஷன் டயக்ராம்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஆக்சிலரேஷன் டயக்ராமில் இந்த 4 காம்பனண்ட்டும் என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஓஎன், இப்போ ஓஎன்னு பார்த்தோம்னா அது பிஸ்டன் தான் புரியுது, வந்து ஆக்சிலரேஷன் ஆஃப் பிஸ்டன் வித் ரெஸ்பெக்ட் டு பாயிண்ட் ஓ. நெக்ஸ்ட் வந்து ஓசி, சிங்கிறது கிராங்க்கு, ஆக்சிலரேஷன் ஆஃப் கிராங்க் வித் ரெஸ்பெக்ட் டு பாயிண்ட் ஓ. நெக்ஸ்ட் வந்து சிஎன், சிஎன்னா பிஸ்டன் அண்ட் கிராங்க் தான் குறிக்கும். ஸோ ஆக்சிலரேஷன் ஆஃப் பிஸ்டன் வித் ரெஸ்பெக்ட் டு கிராங்க் இன் சி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் 4 லைன், இது வந்து 4 லைன்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து 3 லைன் தான் கன்சிடர் பண்ணியிருப்போம். ஸோ அது என்ன விஷயம்னா, இப்போ வந்து பிஸ்டனோட ஆக்சிலரேஷன் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று வந்து இந்த கனெக்டிங் ராடோட அலாங் லைனே வந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ரேடியல் ஆக்சிலரேஷன் சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து இதுக்கு பர்பண்டிகுலராக வந்துச்சுன்னா அது வந்து டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த லைனுக்கு பர்பண்டிகுலர் லைன் தான் உங்களுக்கு வந்து கியூஎன். ஸோ கியூஎன் வந்து உங்களுக்கு வந்து டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷன் சொல்லுவாங்க. அண்டு பிசியை வந்து உங்களுக்கு வந்து பிசி இது வந்து ரேடியல் ஆக்சிலரேஷன் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுக்கும் நமக்கு ரிசல்டன்ட் எடுத்தால் நமக்கு வந்து நார்மல் ஆக்சிலரேஷன் ஆஃப் பிஸ்டன் வித் ரெஸ்பெக்ட் டு கிராங்க் பின் கிடைக்கும். இது என்னடா இது டயக்ராம் இப்படி இருக்கு, ஆனால் இங்கே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதுக்கு என்ன ரீசன்னா, ஆக்சிலரேஷன் டயக்ராம் வந்து ஓசி கியூஎன் தான், ஆனால் இதே டைரக்ஷன், அதாவது இதே பொசிஷனில் வந்து இருக்காது. இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, அதாவது பொசிஷனோட டயக்ராம் இது மொத்தமாக எந்தெந்த லிங்க் எங்கே என்னென்ன பொசிஷனில் இருக்குன்னு. இதே வந்து நம்ம ஆக்சிலரேஷனுக்கு எடுத்துக்க முடியாது. ஸோ நமக்கு தெரியும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வெலாசிட்டியும் 90 டிகிரியில் ஷிஃப்ட் ஆகிருக்கு. இதே ஆக்சிலரேஷனும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பார்த்தோன்னா 180 டிகிரி ஷிஃப்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த ஓசிக்யூஎன் இந்த பொசிஷனை 180 டிகிரி திருப்பி வைக்கணும். இப்போ ஓஎன் வந்து இங்கே வந்துடுது, சிக்யூ வந்து உங்களுக்கு இங்கே வந்துடுது. இந்த 90 டிகிரி பாயிண்ட் வந்து இந்த கியூ, ஸோ அது வந்து இங்கே சி பாயிண்ட் வந்து இது, ஓ வந்து இது, பிங்கிறது இங்கே என்ன குறிக்குது. ஸோ இந்த பிங்கிற பாயிண்ட் வந்து என்ன. ஸோ அதான் வந்து உங்களுக்கு இதை திருப்பி வச்சுருக்காங்க. மற்றபடி நான் ஃபஸ்ட்டு சொன்னதை வந்து நீங்கள் வச்சு இந்த ஆக்சிலரேஷன் வந்து என்னென்னு ஃபஸ்ட்டு இருக்க டயக்ராம்லேயே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எழுதி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்ணோம்னா இது வந்து 180 டிகிரி திருப்பி வைக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் ஆல். இதில் வந்து கிளைண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் தான் இவ்வளோ தான் வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன் டயக்ராம். ஸோ உங்களுக்கு எப்படி கேட்கலான்னா,
வந்து ஆக்சிலரேஷன் டயக்ராம் என்னென்ன எந்த கர்வ் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். வந்து OCQN, OMQN, இல்லைன்னா OCM அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துடலாம். வந்து ஆக்சிலரேஷன் நமக்கு தெரியும் OCQN. அதே மாதிரி வெலாசிட்டி டயக்ராம் எதுன்னு கேட்கலாம். வெலாசிட்டி டயக்ராம் வந்து OCM. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒவ்வொன்றோட வெலாசிட்டி ஆக்சிலரேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்டனோட வெலாசிட்டி என்னவா இருக்கும்னா EP = Vக்கு வந்து நமக்கு R and ஒமேகா இருந்துச்சுன்னா என்னன்னு தெரியும். V = R ஒமேகா. ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ள வந்து என்ன வரும்னா sin θ plus sin 2θ/2n ன்னு வரும். என்னன்னா லென்த் ஆஃப் கிராங்க் கனெக்டிங் ராட் பை ரேடியஸ் ஆஃப் கிராங்க்னு சொல்லுவாங்க. ஸோ n = L/R, லென்த் ஆஃப் கனெக்டிங் ராட் பை ரேடியஸ் ஆஃப் கிராங்க். ஸோ அதான் என்ன. நெக்ஸ்ட் வந்து இது வந்து வெலாசிட்டி ஆஃப் பிஸ்டன். ஆக்சிலரேஷன் இது வந்து ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஆக்சிலரேஷன் கிடைச்சிரும். ஸோ ஆக்சிலரேஷன் ஆஃப் பிஸ்டன் வந்து ஒமேகா வந்து ஒமேகா =θ/Tன்னு வரும்ல. ஸோ அதுவும் இதுவும் ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் ஆகும். ஸோ அது இது டிஃபரன்ஷியேட் பண்ணால் R⍵² வரும். இது வந்து R⍵². இதை sin θ டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos θ, sin 2θ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 × cos 2θன்னு வரும். 2 கேன்சல் ஆயிரும். ஸோ cos 2θ/n. இது வந்து R⍵² × cos θ plus cos 2θ/n. நம்ம எப்போவுமே டிஃபரன்ஷியேட் பண்ணால் இப்போ n² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2n தான் வரும். ஆனால் இங்கே வந்து ஒமேகா மட்டும் இங்கே ஸ்கொயரில் வருது. அது ஏன்னா ஆக்சிலரேஷன் வந்து உங்களுக்கு m/s² வரும். அதனால ஒமேகா² தான் வந்து உங்களுக்கு வரும் எப்போவுமே. இப்போ இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு காமன். உள்ள இருக்க டேர்ம் தான் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் θ பொறுத்து. ஸோ வெளியே இருக்கிறது வந்து நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெளியே வந்து வெலாசிட்டி காமனாகவே லீனியர் வெலாசிட்டி = ஆங்குலர் வெலாசிட்டி × R, அதான் ஃபார்முலா. இதுவே ஆக்சிலரேஷன் வந்து R ரேடியஸ் × ஆங்குலர் வெலாசிட்டி ஸ்கொயர், இதான் ஃபார்முலா ஆக்சிலரேஷன். உள்ள இருக்க டேர்ம் தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். அதை மட்டும் தான் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இங்கே கீழே 2 வரும். இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இங்கே 2 மல்டிப்ளை ஆகி 2 கேன்சல் ஆகிடும். இங்கே 2 வராது கீழே. இது வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ வந்து பிஸ்டன் வந்து எந்த பொசிஷனில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வெலாசிட்டி ரீச் ஆகும், பொசிஷன்னா இந்த θ வச்சு தான் சொல்ல முடியும். ஸோ இல்லை இங்கே வெலாசிட்டி பார்த்தோம்னா sin θ இருக்குது. ஸோ sin 90 தான் நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ 1 கிடைக்கும். sin θ மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோன்னா 1 தான். ஸோ 1 எப்போ கிடைக்கும்னு பார்த்தோம்னா 90 டிகிரி. ஸோ மேக்ஸிமம் பிஸ்டன் வெலாசிட்டி வந்து 90 டிகிரி கிடைக்கும். அதே வந்து மேக்ஸிமம் பிஸ்டன் ஆக்சிலரேஷன் பார்த்தோம்னா 90 டிகிரி இல்லாமல் இன்னொரு வேல்யூ. ஆக்சிலரேஷன் வந்து இங்கே cos θன்னு இருக்குது. காஸ் வந்து எப்போ மேக்ஸிமம் வேல்யூ 0 இருந்தால் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ cos 0 வந்து 1. அப்போ வந்து இந்த டேர்ம் எப்போ மேக்ஸிமம் வேல்யூ இருக்குன்னா θ வந்து 0. அதாவது இந்த கிராங்க் பொசிஷன் வந்து உங்களுக்கு 0, θ வந்து 0 இருந்துச்சுன்னா இந்த பொசிஷனுக்கு வரும். இது வந்து இன்னர் டெட் சென்டர்னு சொல்லுவாங்க. இதே ஆப்போசிட் அந்த எண்டுக்கு போச்சுன்னா அவுட்டர் டெட் சென்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னர் டெட் சென்டரில் θ வந்து 0. அப்போ தான் வந்து உங்களுக்கு பிஸ்டனோட ஆக்சிலரேஷன் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ θ வந்து 0 இருக்கும்போது. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் கனெக்டிங் ராட். இப்போ வந்து பிஸ்டனுக்கு பார்த்தோம். அடுத்து வந்து கனெக்டிங் ராடுக்கு பார்க்கலாம். கனெக்டிங் ராடுக்கு என்ன ஃபார்ம் பண்ணால் ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் கனெக்டிங் ராட் வந்து ஒமேகா ஆஃப் C = ஒமேகா × cos θ/n. ஒமேகாங்கிறது கிராங்கோட ஆங்குலர் வெலாசிட்டி, θங்கிறது இது பை n-ங்கிறது L/R. ஆங்குலர் ஆக்சிலரேஷன்னா இதை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். -ω² × sin θ பண்ணால் cos θ பண்ணால் -sin θன்னு கிடைக்கும். sin θ/. இதில் வந்து மேக்ஸிமம் ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் கனெக்டிங் ராட் எப்போ வரும்னா இந்த θ 0 இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் கிடைக்கும். ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. மேக்ஸிமம் ஆங்குலர் வெலாசிட்டி வந்து θ 0 இருக்கும்போது. இதே ஆங்குலர் வெலாசிட்டி எப்போ 0 கிடைக்கும்னா θ வந்து 90 டிகிரி, cos 90னா 0. ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி எப்போ 0 இருக்கும்னா θ வந்து 90 டிகிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். வெலாசிட்டி டயக்ராம், ஆக்சிலரேஷன் டயக்ராம், வெலாசிட்டி ஆக்சிலரேஷன் ஃபார் பிஸ்டன் அண்ட் கனெக்டிங் ராட் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இதே வெலாசிட்டி ஆஃப் கிராங்க் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா R⍵ன்னு வரும். ஆக்சிலரேஷன் ஆஃப் கிராங்க்னா R⍵². நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம்னா வந்து ஃபஸ்ட்டு வெலாசிட்டி அனாலிசிஸ், ஆக்சிலரேஷன் அனாலிசிஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் பார்த்தோம்னா டைனமிக் அனாலிசிஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஃபோர்ஸில் 2 வகை இருக்குது. ப்ரைமரி ஃபோர்ஸ், செகண்டரி ஃபோர்ஸ்ன்றது. ப்ரைமரி ஃபோர்ஸ் ஃபார்முலா வந்து mR⍵². இது செகண்டரி ஃபோர்ஸ்க்கு வந்து mR⍵²/n. என்னக்கு நமக்கு தெரியும் L/Rங்கிற ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து இது வந்து காமனாக வர ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் கனெக்டிங் ராட். அதுக்கு என்ன ஃபார்முலானா ஃபோர்ஸ் ஆன் பிஸ்டன் பை √1 - sin θ/n²
என்னக்கு நமக்கு தெரியும் L/Rங்கிறது ஃபார்முலா. ஃபோர்ஸ் ஆன் பிஸ்டன் கொடுத்துருந்தாங்கன்னா அது போட்டுக்கலாம். தீட்டா n கொடுத்துருந்தாங்க அதை போட்டு நம்ம இதை கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டார்க் ஃபார்முலா வந்து டார்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ ரேடியஸ் ஆஃப் ரேங்க். இது போட்டோம்னா நமக்கு டார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து குயிக் ரிட்டர்ன் ரேஷியோ என்னன்னா கட்டிங் டைம் பை ரிட்டர்ன் டைம். இது போட்டோம்னா குயிக் ரிட்டர்ன் ரேஷியோ கிடைக்கும். இது வந்து ஒரு சம்மில் கேட்டிருக்காங்க, அதனால இதை நான் கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபார்முலா என்னன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர்ஸ் பை ரேடியஸ் ஆஃப் ரேங்க். ஸோ ஃபிக்ஸடு சென்டர் இடையில இருக்க டிஸ்டன்ஸு பை ரேடியஸ் ஆஃப் ரேங்க் போட்டோம்னா நம்ம குயிக் ரிட்டர்ன் ரேஷியோ கிடைச்சிடும். இது வந்து எப்போவுமே கிரேட்டர் தென் 1 தான். ஏன்னா நம்ம கட்டிங் டைம் தான் அதிகமாக இருக்கும், ரிட்டர்ன் டைம் கம்மியாக இருக்கும். அதனால் குயிக் ரிட்டர்ன் ரேஷியோ கிரேட்டர் தென் 1 தான் இருக்கும். இதனால நீங்கள் எக்ஸாமில் மிஸ்டேக் பண்ணுறதும் ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு ஸ்லைடர் இருக்குது, அது வந்து உங்களுக்கு ஆங்குலர் வெலாசிட்டி கொடுத்து ரொட்டேட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த கனெக்டிங் ராட் அந்த பிஸ்டன் ஆர் ஸ்லைடர்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து இந்த பிஸ்டன் வந்து மேலே மூவ் ஆகும், ரொட்டேஷன் ஆகும். இந்த மாதிரி ஏதாவது கேஸ் இருந்துச்சுன்னா அங்கே வந்து உங்களுக்கு கொரியோலிஸ் காம்பனன்ட் ஆஃப் ஆக்சிலரேஷன் ஒன்று வந்துருக்கும். அதை வந்து நம்ம நிறைய பேசியிருப்போம், ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே பேசியிருப்போம், வெலாசிட்டி ஆக்சிலரேஷன் அதுலேயே. ஸோ அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா வெலாசிட்டிக்கு 90 டிகிரி டேர்ன் ஆகிருக்கும், ஆங்குலர் வெலாசிட்டி டைரக்ஷனில் டேர்ன் ஆகி 90 டிகிரியில் இருக்கும். ஸோ இதோட ஃபார்முலா வந்து 2 இன்டூ v இன்டூ ஒமேகான்னு சொல்லுவாங்க. வின்னா இந்த லீனியர் வெலாசிட்டி ஆஃப் பிஸ்டன், ஒமேகா வந்து ஆங்குலர் வெலாசிட்டி. இதுதான் கொரியோலிஸ் காம்பனன்ட் ஆஃப் ஆக்சிலரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டைனமிக் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்லைடர் மெக்கானிசம் வந்து பார்த்துருப்போம். ஸோ டைனமிக்னால் நமக்கு முன்னாடி பேசியிருப்போம், மோஷன் அண்ட் ஃபோர்ஸ் ரெண்டையும் பற்றி படிக்கிறது. மோஷன்னா இப்போது வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன் வந்து பார்த்துருப்போம் அனாலிசிஸ். அடுத்து வந்து ஃபோர்ஸ் அனாலிசிஸும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு லைக் போட்டுருங்க. அண்டு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் டிஓ பிளேலிஸ்ட் இருக்க கான்செப்ட் வந்து லேர்ன் பண்ணிட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.